ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனியா வந்துகிட்டு அந்த பேப்பர் வேல்யூவேஷன் நடக்கிற இடத்துக்கே போய் அங்க இருக்கிறவங்கிட்ட காலில் உள்ளாத கெஞ்சி 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 காலில் உள்ளாத குறைய கெஞ்சிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம திவ்யா வந்து பாஸ் பண்ணிட்டா அப்படின்றத எப்படியாச்சும் நிரூபிச்சு ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்ப போட்டிருக்கா. எத்தனையோ பேர் ஏமாத்தி இந்த சீட்டை வந்து வாங்கிட்டு போறாங்க. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு சிலர் பண்ண தப்புனால இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்காக அங்க போய் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றவர்கிட்ட போய் கால விளாத குறைய கெஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார், திவ்யா வந்து பாஸ் பண்ணியிருக்கா, ஆனா அவளை வந்து ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்காக நாங்க வந்து உங்களை தப்பு சொல்ல, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், அதனால அவளுக்கு ரீவேல்யூவேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆயிட்டா அப்படின்ற ஒரு இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையே மாறப்போகுது. அது உங்க கையில தான் இருக்கு. உங்க வீட்டு பொண்ணா நினைச்சிட்டு திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லணும். என்னம்மா இங்க வந்து கூட்டத்தை கூட்டி எங்க கிட்ட நான் கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு. இவ தேவாங்க மாதிரி போய் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டா அதுக்கு ஞாபகம் இருப்பா, படிச்சுட்டு ஒழுங்கா போய் எழுதணும். இவன் திண்டு போட்டு தூங்கிட்டு காலையில வந்து எக்ஸாம் எழுதிட்டு கடைசியில வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன், இப்ப குத்துதே குறையுதுன்னா அது ஞாபகம் இருப்பா. இவன் ஒழுங்கா படிச்சு எழுதாது, நாலாம் பொறுப்பில்ல. இப்போ ஒழுங்கு மரியாதை நீ இவங்களை கூட்டு வெளியே போக போறியா இல்ல போலீஸ் வாங்கப்படாவா அப்படின்னு சொல்ல, சார் நீங்களே எங்களை கூட்டு ரீவேல்யூவேஷன் வந்து பண்ணுவீங்க, கண்டிப்பா அது நடக்கதான் போகுது, அது வரையும் நானும் வெயிட் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் விட்டுட்டு இனி வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு டென்ஷனு. உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு திவ்யாவோட பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரி தெரியல, ஆனால் திவ்யாவுக்கு எப்படியாச்சும் நாம வந்து நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இனியா நல்லது நினைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இன்னொரு பக்கம் வீட்டிலேருந்து யாருமே வரலையே, ஸ்வீட்டு பலகாரம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரனாங்க, யாருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுற நேரம் பார்த்து இந்த நல்ல சொல்லி வீட்டில் அப்படியே குத்துக்கலாட உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது நான் அப்படியே தீர விசாரிச்சுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து யாழ்னிக்கு பொண்ணு வேற, யாழ்னி அமைதியாக ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். ஃபோனை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நல்லா சொல்லி, யாருமா ஃபோன்ல யாரு சொல்லுமா சொல்லு அப்படின்னு சொல்ல, இது இனியா மாமா அப்படின்னு சொல்ல, இனியாவா அந்த ஃபோனை கொஞ்சம் என்கிட்ட குடுமா அப்படின்னு சொன்னது. ஃபோனை பொடுக்குன்னு பிடிங்கிட்டு, உனக்கு எவ்வளோ சூடு சொன்ன வெக்கமான எதுவுமே இல்லையா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லையா, ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்க, நான் இத்தனை முறை சொல்லி நீ ஃபோன் பண்ணுறேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இதுக்கு மேலே ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோ அவளைய மறுக்க சாலனாதான் உன்னை இஞ்சி இடிச்சு சூப் வச்சு குடிக்கிற மாதிரி குடிச்சு வந்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. உடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறது எதுவுமே புரியாது. இனி அங்ககிட்ட மறுபடியும் கால் பண்ணுறாங்க. உடனே அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் நேரம் இந்த ஃபோன் பண்ணுறான்.